பிரண்டை புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய், வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு வதக்கணும். இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க்கை வந்து இதுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து லிங்க்குள்ளே போய் கூட பார்த்துக்கோங்க. இப்போ சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு வந்து 1/4 ஸ்பூன், 1 கொத்து கறிவேப்பிலை, தக்காளி 2, தேங்காய் துருவியது போட்டு வதக்கி விட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு ஆற வச்சு இதை பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டு நிறம் மாறுற மாதிரி வதக்கணும். உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதோட போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் வந்து நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ் உள்ள புளியை கரைச்சிட்டு இருத்தி இதோட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பிரண்டை புளிக்குழம்பு ரெடி.